சுவாமி பேர் சப்தரிஷீஸ்வரன் பேர். இது வந்து லால்குடி திருத்தவத்துறை என்னும் லால்குடி. இங்கே வந்து சுவாமி பேர் சப்தரிஷீஸ்வரர். அதாவது அத்திரி, பிரகு, புலஸ்தியர், வசிஷ்டர், கௌதமர், அங்கீரசர், மரீஷின்னு 7 ரிஷிகள். இவங்க 7 ரிஷிகளுக்கும் வந்து ரிஷி பத்தினிகள்லாம் வந்து சாபம் கொடுத்துறாங்க. அந்த ரிஷி பத்தினிகள்லாம் வந்து எதனால் சாபம் கொடுக்குறாங்கன்னா, முருகன் வந்து தாரகாசுரன் சம்ஹாரம் பண்ணுறதுக்காக முருகன் வந்து அவதரிக்கும் போது இவா 7 ரிஷிகளும் வந்து ரிஷி பத்தினிகள்கிட்ட முருகனுக்கு பால் கொடுக்க சொல்கிறார். இவா 7 ரிஷி பத்தினின்னு வந்து அதை மறுத்துறா. தன் குழந்தையை தவிர அடுத்த குழந்தைக்கு பால் கொடுக்கறது தவறான விஷயம். அதை வந்து பத்தினிகளான நாங்கள் வந்து அந்த காரியத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறா. இவா மறுக்கும் வா ரிஷிகளுக்கெல்லாம் வந்து கோபங்கள் வந்துடுது. கோபங்கள் வந்து ரிஷிகள்லாம் வந்து பத்தினிகளை சபிச்சுன்னு இருக்கும்போது அந்த பத்தினிகள்லாம் அருந்ததிங்கிற பெண் வந்து சாபம் கொடுத்துட்றான். இந்த அருந்ததிங்கிற பெண் யாருன்னு கேட்டேன்னா வசிஷ்ட ரிஷியினுடைய மனைவி. அந்த வசிஷ்ட ரிஷியினுடைய மனைவி அருந்ததிங்கிற பெண் சாபம் கொடுக்கும். வா ரிஷிகள்லாம் தன்னை உணர்ந்துண்டு இந்த மாதிரி பத்தினியுடைய சாபத்தை வாங்கிட்டோம், இந்த சாபங்கள் எல்லாம் அப்படியே நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சிலமாக தபஸ் பண்ணிட்டு வரும்போது திருவையாறில் போய் தபஸ் பண்ணோம். ஏன் சுவாமி வந்து ஒரு ரூபமாக சொல்கிறார். இந்த மாதிரி திருத்தவத்துறைன்னு ஊர் இருக்கு. அந்த ஊரில் அந்த கேத்திரத்தில் போய் நீங்கள் வந்து தபஸ் பண்ணுங்க, உங்களுக்கு முக்தி கிடைச்சா அருளாக பிறந்ததும் 7 ரிஷிகள் நீங்கள் வந்து தபஸ் பண்ணும்போது சுவாமியுடைய லிங்கமானது 2ஆக வெடிச்சு 7 பேரும் ஜோதி சுரூபமாக சுவாமிகிட்ட ஐக்கியமாறாங்க. அதான் சுவாமியுடைய பேர் வந்து சப்தரிஷீஸ்வரன் ஏற்பட்டது. சுவாமியுடைய பானமே 2 பாகமாக இங்கே பிளந்து தான் இருக்கும். அதாவது 2ஆக வெடிச்சு 7 ரிஷின்னு ஜோதியாக ஐக்கியமாறாங்க. அதனால தான் சுவாமியுடைய பானம் வந்து 2 பாகமாகவே பிளந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஊருக்கு பேர் திருத்தவத்துறைன்னு பேர். லால்குடிங்கிறது சமீப காலத்தில் வந்தது. திருத்தவத்துறைங்கிறது எப்படி வந்ததுன்னா, மகாலட்சுமி தபஸ் பண்ணி மகாவிஷ்ணு அடைஞ்ச ஐதீகம். மகாலட்சுமிக்கு திருமகள் அப்படின்னு பேர் சொல்லுவோம். அந்த திருமகள் அப்படிங்கிறத சுருக்கி திருன்னு வச்சு மகாலட்சுமி தவம் சொன்னால் தவம், துறைனா அந்த இடம் அப்படிங்கிற பேர். அதனால திருத்தவ துறை அப்படின்னு இந்த ஒரு நாமதேயம் வந்தது. லால்குடிங்கிறது நவாபு காலத்தில் நவாபு வண்ணர்கள்லாம் பேர் சொல்லும்போது இந்த கோபுரங்கள்லாம் வந்து சகப்பு வர்ணங்கள்ல இருந்திருக்கு. சகப்புக்கு வந்து அவங்களுடைய மொழியில வந்து லால்னு சொல்லுவாங்க. நம்மலாம் கோபுரத்தை பார்த்தோம்னா கோவில்னு சொல்லுவோம். அவெல்லாம் கோபுரத்தை பார்த்தா குடி அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பு கோபுரம் என்பது இளாங்குடி அப்படின்னு சொல்லி அவா காலத்திலிருந்து பட்டம் வாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில் வந்து 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டு 1400 வருஷத்துக்கு முன்னாடி முதலாம் பராந்தக சோழன் கட்டப்பட்ட கோவில். முதலாம் பராந்தக சோழன் ராஜராஜ சோழனுடைய கொள்ளு தாத்தா முதலாம் பராந்தக சோழன் சொல்றது அவா காலத்தில் கட்டப்பட்ட கோவில். அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து பெரிய தேர் இருக்கு. அந்த தேர் வந்து 75 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டியிருக்காங்க. அதான் 75 வருஷத்துக்கு முன்னாடி 1916 18 ஓட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஓடலை. அது வந்து தேர் 2 மாதம் 3 மாதம் ஆகுது தேர் நிலைக்கு வரதுக்குன்னு ஓட்டாம வச்சுட்டா. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தண்டூரா போட்டு பக்கத்தில் உள்ள கிராமத்துக்காரெல்லாம் வர சொல்லி அவளெல்லாம் வர சொல்லி அதுக்கப்புறம் தேர் ஓட்ட சொல்லியிருக்காங்க. அந்த தேர் வந்து திருவாரூர் தேரோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது நல்லா பெருசாக இருக்கும். அகலம் கிடையாது, நீளம் பெருசு இது. அதேமாதிரி சிற்பங்கள் வந்து நிறையா இருக்கும். இதில் சிற்பங்கள் நிறையா இருக்கும். அதாவது மீனாட்சி கல்யாணம் எப்படி இருக்கோ அந்த சிற்பங்கள் அனைத்தும் இருக்கும். அந்த சிற்பங்களில் வந்து கல்யாணத்துக்கு என்னென்ன வாத்தியங்களோ அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நடராஜனுடைய அவதாரங்கள் அத்தனையும் இருக்கும். இந்த கோவிலுடைய முகப்பு அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த கோவில் எப்படி இருக்கும், இந்த அச்சி வந்து அப்படியே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப விசேஷமான தேர். அந்த தேர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரப்பு வடிவத்தில் அழகாக இருக்கும். அந்த தேரில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அடியிலேயே வழி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து தேர் அங்கங்கே போகும்போது 2 மாதம் 3 மாதம் ஆகுது. அப்போ அந்த 2 மாதம் 3 மாதம் ஆகும்போது அந்த சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணாமல் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவிலுக்குள்ளார வந்து மௌன பூஜனை பண்ணி சுவாமிக்கு மணி மட்டும் அடித்து பூஜை பண்ணி மேளங்கள்லாம் அடிக்காமல் இங்கேருந்து மேலதளத்தோடு போய் அந்த தேருக்குள்ளார வழி வச்சுருக்காங்க. அந்த தேருக்குள்ளார போய் சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு கீழே வந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தேர் இழுக்கும் போது அந்த கிராமத்துக்காரெல்லாம் ஒரு இது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த தேரை இழுக்கிறதுக்கு நாங்கள் வந்தோம்னா எங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு உங்கள் ஊர் சாமி வரணும், அதுக்கு நீங்கள் ஒத்துண்டேன்னா அந்த தேரை இழுத்து நாங்கள் இது பண்ணி தரோம் வருஷம் உங்களுக்கு அப்படின்னு. அதுல என்ன அந்த என்ன கேட்டீங்கன்னா, அந்த தேர் ஓடி 4ஆம் நாள் இல்லைன்னா 5ஆம் நாள் இங்கேருந்து சப்தஸ்தானம்னு சுவாமி கிளம்புவார். கிளம்புனாருன்னா இங்கே இடையாற்று மங்கலம், அதே மாதிரி திருமணமேடு பக்கத்தில் கிராமத்துக்காரரும் பூர்ணகும்பம் வைப்பா சுவாமிக்கு. பூர்ணகும்பம் வைக்கமா சுவாமி அந்த கிராமத்துக்குள்ளாரையும் போயிட்டு வரும் சுவாமி. ஆனால் முக்கியமான இது என்ன கேட்டீங்கன்னா இடையாற்று மங்கலம், அதே மாதிரி திருமணமேடு, மாந்துரை, அதே மாதிரி ஆதுகுடி, அன்பில், இங்கே பக்கத்தில் வந்து சென்னி வாய்க்கான்னு சொல்கிறது சென்னி வாய்க்கா சிவங்கோடு, திருத்தவத்துறை, இதெல்லாம் வந்து திருங்கிற ஊராக வரும். அதாவது திரு இடையாற்றுமங்கலம், திருமணமேடு, திருமாந்துறை, திரு ஆதுகுடி, திரு அன்பிலாந்துறை, திரு சென்னிவளநாடு, திருத்தவத்துறை அப்படின்னு அந்த ஊர்லாம் வரும். இந்த ஊருக்குலாம் சுவாமி போயிட்டு வந்து மறுநாள் சண்டிகை சோதனை பாடணும். இப்போ வந்து 2010 11 அந்த தேர் வந்து ஓட ஆரம்பிச்சிது. இப்போ அதுலேருந்து அந்த தேர் வந்து நல்லா சிறப்பாக ஓடிட்டு இருக்கு. காலம்பரை 7:30 மணி 8 மணிக்கு இழுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு எப்படியும் 7 7:30 மணிக்கு தேர் நிலைக்கு வரும். உடனே சுவாமி உள்ளார வந்து உடனே வெள்ளசாமி புறப்பாடு. ஆனால் அந்த ஒரு தெரு திரும்புறதுக்கே தேருக்கு வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் தேர், நல்லா ஜம்முன்னு இருக்கும் தேர் பார்க்கறதுக்கும்.
அது தேர் ஓடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரத்துக்கு முதல் நாள் அந்த தேர் ஓடுங்க. ரொம்ப விசேஷமான தேர். திருவாதிரை ரொம்ப ஃபேமஸுங்க. அதாவது எல்லா ஊர்லேயும் வந்து திருவாதிரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9-10 நாளைக்கு வந்து சுவாமி வந்து சுவாமி பற்பாடாகும், வீதி உலா வரும், எல்லாம் வரும். இங்கே எப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் சுவாமி வந்து நடனம்னு பேர். நடனம்னா இங்கே கண்ணாடி பந்தல்னு போடுவார். அந்த கண்ணாடி பந்தலில் வந்து சுவாமி நிற்பார். சுவாமி நின்னதுக்கப்புறம் ஊடல், அதாவது சுவாமி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் கச்சேரி வைப்பார். சுவாமி வந்து ஆனந்தமாக அந்த இடத்துல கச்சேரி இருக்கிறதா அர்த்தம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆனந்த நடனம் பேர். ஆனந்த நடனம்னா இப்போ ஸ்ரீரங்கத்துலேயும் இப்போ எல்லா கோயிலையும் பார்த்தோம்னா மையாரி மாதிரி இப்படி ஆட்டிகிட்டே வருவார். அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ஆட்டுவாங்க சுவாமியை. இங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா நடனம்னு பேர். நடனம்னா ஒரு காலை தூக்கின்னு ஆடுறது. ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் சோமாஸ்கந்தர் பரப்பாடு ஆகும். அதாவது 9ஆம் நாள் சாயங்காலம் 3 மணிக்கு கதை தோணும்னா 10ஆம் நாள் ராத்திரி 3 மணி ஆகும். 10ஆம் நாள் விடிய காலத்தால் 3 மணி ஆகும். ஏன்னா விடிய கோயில் திறந்தே இருக்கும். எப்போ வேணாலும் வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம். அதனால் அன்னைக்கு வந்து சோமாஸ்கந்தர் முதல்ல அம்பாள் போய் திருவாதிரை விரதம் எடுக்கிறதுக்காக அங்கே போவாள். குளத்துக்கிட்ட போய் அங்கே தீர்த்தவரியெல்லாம் பண்ணி உடனே சுவாமி சோமாஸ்கந்தர் அம்பாள்லாம் வீதிக்கு சுற்றி வந்து சோமாஸ்கந்தரும் சுவாமி எதிர்முதிரமாக நடனம் போய் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் எதிர்முதிரமாக தீவானம் கண்ணாடி மண்டபம்னு பேர். இந்த மண்டபத்தில் வந்து சுவாமி அம்பாள் வந்திருப்பார். மே மண்டபத்தில் அலங்கார மண்டபத்தில் இவர் சோமாஸ்கந்தர் போடுவார். தீவானம் முடிஞ்சால் உடனே நடராஜா வெள்ள சாத்தி புறப்பாடு. சுவாமி வெள்ள சாத்தி புறப்பட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போய் ஓதுவாமூர்த்திகள் படிப்பார். இந்த வெள்ள சாத்தி எதனால் பண்ணுறோம், என்ன காரணம், என்ன ஏதுங்கிறத அங்கே படிச்சுட்டு அதை தேவாரமாக பாடுவார். அது முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி மேமண்டத்தில் இறங்கினதும் 108 வகையான அபிஷேகங்களும் நடக்கும். இன்னைக்கு எல்லா அபிஷேகமும் பார்க்கலாம். சுவாமிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து சந்தனாபிஷேகம் தான் இங்கே ஆனந்த தரிசனம். இப்போ எல்லா ஊர்லேயும் வந்து நடராஜா வெளியில் வரும்போது ஆனந்த தரிசனம்னு சொல்லுவாள். இங்கே எப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தனாபிஷேகம் தான் ஆனந்த தரிசனம். அந்த சந்தனாபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு கீழே பெரிய பலகா போட்டு அது மேலே வந்து இலையெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் போட்டு அந்த பல்லையம் போடுவாள். பல்லையம்னா படையல்னு பேர். அந்த பல்லையம் போட்டு சுவாமிக்கு அந்த சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி அந்த சந்தனாபிஷேகத்துக்கு விசேஷமான தீபாரத்தனைலாம் பண்ணுவாள். அந்த தீபாவளியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்கார தீபாவளம் பண்ணி அந்த சுவாமிக்கு வந்து களி நைவேத்தியம் பண்ணுறது. களின்னா பாத்திரத்தில் எடுத்துன்னு வர மாட்டாங்க. இங்கே வந்து எப்படிங்கன்னா அந்த களியை வந்து கூடையில் எடுத்துன்னு வருவாங்க. 2 கூடை வரும். சுவாமிக்கு ஒரு கூட, அம்பாளுக்கு ஒரு கூட ஜம்முன்னு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அது நைவேத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே தீவானம் பண்ணி நைட்டு தான் சுவாமி பார்ப்பார். நைட்டுனா பின்னாடி அலங்காரம் உண்டு, சுவாமிக்கு முன்னாடி அலங்காரம் உண்டு. பின்னாடியும் சுவாமிக்கு ஜடப்பட்டியெல்லாம் வச்சு வெள்ளி அரணாப்பட்டி கட்டி பின்னாடி வந்து பூவெல்லாம் சாத்தி முன்னாடியும் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி பூ சாத்தி அதுமாதிரி ரொம்ப விசேஷமாக பரப்பாடு உண்டு. அந்த பரப்பாடு எப்படின்னு கேட்டேன்னா இங்கே வந்து சப்பரம்னு பேர். எல்லா ஊர்லேயும் தூக்கு தேர்னு சொல்லுவாங்க. சுவாமி அதை வச்சு கட்டி சுவாமி அதிலையும் தூக்கின்னு வந்துடுவான். தேரை மட்டும் தூக்கின்னு வருவான், சுவாமியை தூக்க மாட்டான். இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா தேர் தனியாக வரும், சுவாமியை தனியாக தூக்கின்னு வருவாங்க. அந்த சப்பரம் வந்து கீழே எதுவுமே வைக்கிற மாதிரி இருக்காது. அந்த வாழையை கட்டி அந்த சுவாமியை வந்து தனியாக அந்த சப்பரத்தை தூக்கின்னு வருவாங்க. அந்த சப்பரத்துக்கு நடுவில் சுவாமியை தனியாக தூக்கின்னு வருவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். நடராஜா சுற்றி வந்து இங்கே உள்வீதின்னு பேர். அந்த உள்வீதியை வந்து சுவாமி அம்பாலையும் எதிர்க்க நிற்க வச்சு அந்த எதனால் இந்த அம்பாள் வந்து கோச்சின்னு போகிறான், என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த ஓதுவாமூர்த்திகள் படிப்பார். அது முடிஞ்சதுக்கப்புறம் அம்பாள் உள்ளார வந்து கதவை சாத்திடுவார். அதான் மட்டை அடி உற்சவம்னு பேர். அங்கேருந்து சுவாமி ஓடி வந்து படையப்படின்னு வாரை அடிப்பாங்க. அதாவது மட்டை அடிங்கிறது தான். அந்த சுவாமி ஓடி போயிட்டு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உடனே சுந்தரமூர்த்தி நாயனர் வருவார். அவர் வந்து சுவாமி அம்பாவை சமாதானப்படுத்துவார். இந்த மாதிரி உலகத்தை ரட்சிக்கிறவர், அவர் வந்து மக்களுடைய அகங்காரத்தை போக்குறதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருக்கார், நீங்கள் அவரை வந்து சந்தேகப்படாதுன்னு சொல்லி சுவாமி அம்பாவை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தீர்த்தவாரி பண்ணி சுவாமி அம்பாவும் நடனம். அந்த நடனம்னா ரொம்ப விசேஷமான நடனம். அந்த நடனம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாலும் நமக்கு சேர்ந்து ஆடுற மாதிரி தோணும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த நடனத்துக்கு வந்து இப்போ சில ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாதஸ்வரம் வைப்பார். இங்கே வந்து தமிழ்நாதஸ்வரம் அடிக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து உடல்னு பேர். அந்த உடல் தான், அந்த உடலை வந்து கிட்ட ஒரு 10 உடலை வச்சுன்னு அடிப்பாங்க. அந்த உடலை அடிக்கிறதுக்கும் நடராஜா நடனத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி திருவாதிரை ரொம்ப விசேஷம். திருவாதிரையும் பங்குனி பிரம்மோற்சவம். அதுமாதிரி ஆடி போகிறோம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். 14 நாளைக்கு விசேஷமாக இருக்கும். பங்குனி பிரம்மோற்சவம் அந்த தேர் ஓடுறது அந்த 10 நாளைக்கு 15 நாள் திருவிழா. அது அது மாதிரி திருவாதிரை 11 நாள் திருவிழா. ரொம்ப விசேஷமாக மாதம் இங்கே திருவிழா உண்டு. சித்திரை வருஷ பரப்பு, சித்திரா பௌர்ணமி, வைகாசி வசந்த உற்சவம், ஆணி உத்தரம், ஆடி பூரம், அதே மாதிரி ஆவணியில் வந்து 4 ஞாயிறு பரப்பாடு உண்டு. அதே மாதிரி பிட்டுக்கு மண் சுமந்தல், பிள்ளையார் சதுர்த்தி, ரிஷி பஞ்சமி எல்லா பரப்பாடும் இங்கே உண்டு. சுவாமிக்கு மாதம் மதுரை மாதிரி சுவாமி வெளியில் போயிட்டே இருப்பார். உள்ளாரே இருக்க மாட்டார். பாலாலயம் ஆனால் தான் சுவாமி உள்ளார இருப்பார். அது வரையும் சுவாமி வெளியில் போயிட்டே இருப்பார். அது சாமி தூக்குறதுக்கு இங்கே மரக்காரா இருக்கா, அந்த சுவாமிக்கு வார கட்டுறது, அந்த சுவாமிக்கு கேடயங்கள் எடுத்து போகிறதுக்கு, அந்த தேர் கட்டுறதுக்கு அதுக்குன்னு தனியாக மரக்காரா இருக்கா. அதனால் அவாவா பணியை வந்து சுவாமிக்கு செஞ்சுருக்கு. இந்த கோவில் கட்டப்பட்டது 1400 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனுடைய கொள்ளு தாத்தா முதலாம் பராந்தக சோழனால கட்டப்பட்ட கோவில். தஞ்சாவூர் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. ஆமாம், கட்டியிருக்காங்க. தஞ்சாவூர் கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க.